ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். கிழக்கு மற்றும் மேற்கு அரசர்களின் கூட்டணிக்கு இடையே நடந்த போரை விவரிக்கிறது. இந்த போரின் போது ஆபிரகாமின் சகோதரர் லோத்து பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 318 ஆயுதங்கள் ஏந்திய பணியாளர்கள் மற்றும் அமோரிய கூட்டங்களின் கூட்டணியுடன் ஆபிரகாம் 4 எதிரி படைகளின் கூட்டணியை தோற்கடித்து லோத்தை விடுவித்தார். வலிமை மிக்கவர்களையும் பெருமை மிக்கவர்களை குழப்புவதற்கு தேவன் அடிக்கடி ஆபிரகாமை போல பலவீனர்களையும் மற்றும் ஏழைகளையும் பயன்படுத்துகிறார். கடவுளின் வல்லமையும் ஆபிரகாமின் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துவதோடு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் ஒரு வலிமை மிக்க படையெடுப்பு படையை மேசியா வந்து தோற்கடிக்கும் இறுதி காலத்தையும் முன்னறிவிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய படை உங்களை எதிர்த்து வந்தாலும் உங்கள் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். God bless you.